நண்பர்களே, நம்ம தோட்டம் எப்படி ஆரம்பிக்கிறது? தோட்டம்னா நம்ம வீட்டு வாசல் முன்னே இடம் இருக்கும், பின்னால் தோட்டம் இடம் இருக்கும். அங்கே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ கீழே பூமியில் நம்ம தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம். கீழே பூமிக்கு உங்களுக்கு மண்ஜாடி தேவையில்ல, சரிங்களா? கொக்கோ ஃபிட்டு தேவையில்லை, தேங்காய் பஞ்சு தேவையில்லை, ஓட்டை போட தேவையில்லை, அதுக்கு தேங்காய் செத்த தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கார்டனில் செடி வைக்க போகிறீங்க. கார்டனில் என் மண் கீழ் தோட்ட மண்ணில் 75% செடி வளர்கிறதுக்கு ஆரோக்கியமான மண் தான் இருக்கும். நீங்கள் செடி வைக்கிற இடம் மட்டும் நிழல் இல்லாத இருக்குதா, வெயில் அடிக்குமான்னு பார்த்துங்க. மினிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயில் இருக்கணுமா, அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். செடி மேலே தென்னை மரம் இருந்து கீழே செடி வச்சிங்கன்னா புண்ணியம் இல்லை. இல்லை ஒரு மரத்தின் கீழே வைக்காதீங்க. நிழலில் உங்களுக்கு செடி நல்லா வளப்பமாக இருக்கும். அந்த செடி மூலிமா கிடைக்கிற காய்கறிகளோ பூக்களோ உங்களுக்கு பலன் இருக்காது. நீங்கள் பூமியில் செடி வைக்கிறீங்கன்னா நீரோட்டமான இடமா பாருங்கள். ஒரு வாழை வைக்கலாம் நீரோட்டமான இடத்துல, ஒரு முருங்கை வைக்கலாம். முருங்கை வாழையெல்லாம் ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டியதுமா. செம்பருத்தி இருக்கணும், சரிங்களா? இப்போ செம்பருத்தி செடியை தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே பள்ளம் நோண்டுறீங்க, 1/2 அடிக்கு செம்பருத்தி வைக்கிறீங்க, மண் முடுறீங்க, தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறீங்க. ஒன்று விட்டு ஒரு நாள் கூட ஊற்றலாம் கீழே. ஏன்னா பூமியிலே தண்ணி இருக்கும், நீரோட்டமான இடம் தானே. மேலே மரம்லாம் இல்லாமல் நிழல் இல்லாத இடமா கூரை ஓரம்லாம் வைக்கக்கூடாது. கூரை ஓரம் மழை தண்ணி படுற இடம், அதாவது மழை தண்ணி சேர்ந்து இப்போ ஒரு வீடுனா அந்த வீட்டு சருகில் எல்லாம் பேஞ்சு கீழே மண்ணில் இறங்கும். அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு செடி ஃப்யூச்சரில் சாயறதுக்கும் வளையிறதுக்கும் வேர் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்ல மண்ணாக பாருங்கள், நல்ல வெயில் உள்ள இடமா பாருங்கள் தோட்டம். ஃபஸ்ட்டு முருங்கை வைங்க, வாழை வைங்க, செம்பருத்தி வைங்க, சரிங்களா? இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃபு இது தேவைப்படும். தோப்பு நெல்லி வைக்கலாம், அரி நெல்லி வைக்கலாம், வருஷத்து பலனை நம்ம பறித்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? கீழே தோட்டத்து வைக்கிறவங்களுக்கு ஜாடி வாங்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. மாடியில் வைக்கிறவங்க ஜாடி வாங்கணும், அதை ஹோல் பண்ணணும், அதுக்கு செத்தை பார்க்கணும், கொக்கோ ஃபிட் பார்க்கணும், புண்ணாக்கு பார்க்கணும். தோட்டத்துக்கெல்லாம் மேலே ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் ஃபெர்டிலைசர் கொடுப்போம். கீழே பூமியில் அவெல்லாம் கொடுக்க வேணாண்டா. நம்ம சாதம் வடிக்கிற தண்ணியில் தண்ணி கலந்து ஊற்றலாம், செடி நல்லா வரும். இல்லைம்மா கருப்பில் செடி இருக்குமா, கருப்பில் முத்தி போயிருக்குமா, இளம் கொழுந்தே வரமாட்டுது, அதுக்கு என்ன செய்யலாம்? தாராளமாக அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த தண்ணி கலந்து ஊற்றலாம். காய் அரிஞ்சு கொண்டாந்து வெளியே ஊற்றுறீங்களா, அதை அந்த கருப்புலையில் ஊற்றலாம். சும்மா பசுமையாக ஒரு 4 நாள் ஊற்றி பாருங்கள், கருப்புலையில் உங்களுக்கு வித்தியாசம் மாறுபாடு தெரியும். அவ்வளோ அழகாக வருவாங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் நம்ம போய் ரொம்பலாம் பிரகாசப்பட வேணாமா, சூப்பராக செய்யலாம், தாராளமாக செய்யலாம். நம்ம அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் இட்லி மாவு அரைக்கிறோம், கிரைண்டர் கழுவுறோம், அதை மாட்டுக்கு வச்சிட வேண்டியதான். மாடு இல்லைன்னா அதில் 3 மடங்கு தண்ணி கலந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மரங்க செடி வகைகள் எல்லாத்துக்கும் போடலாமா. இது தோட்டம் வைக்கிறது ரொம்ப ஈஸிம்மா. நமக்கு மண் தரையிருந்து தோட்டம் வைக்கிறதுக்கு அழகாக ஒரு 1/2 அடி தோண்டி வைக்கலாம், சரிங்களா? செடி நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு தான் நிறைய பிரகாசப்படணும். அதுவே செலவில்லாத, பணம் இல்லாத, காசு செலவு பண்ணாத, உடல் உழைப்பு மட்டும் கொடுத்து எப்படி செடி வளர்க்கணுங்கிறதுக்கு நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேம்மா, நிறைய போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட ஒன்று போட்டிருக்கேன், என்னென்ன வச்சு போடலாம். இப்போ கூட ஒன்று அப்லோடு பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருள், பாட்டிலு, வால் இதெல்லாம் வச்சு போடலான்னு. மாடி தோட்டம் இருக்கிறவங்களும் மாடி தோட்டம் தாராளமாக பண்ணலாம். எனக்கு தோட்ட வசதியும் இருக்குது, மாடியிலையும் நான் தோட்டம் வச்சுருக்கேன். இந்த தர்மாகோல் ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள், அதில் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். அது நான் போய் உக்காந்து வாட்டமாக எடுக்க முடியாமல் இருக்குது. ஏன் அதை விட்டு வச்சுருக்கேன்னா, அது ஒரு 6 வருஷமாக அதே மண்ணில் இருக்குது. அதனால் என்டையராக அதை நம்ம மாற்றணும், மண்ணையே மாற்றணுமா. இவ்வளோ களையே இருக்கக்கூடாது. இவ்வளோ களை இருந்தாலே நமக்கு லாஸு தான். களை தான் வளருவாங்களே ஒழிய நம்ம கொடுக்குற போஷாக்கு செடி ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்கம்மா. அதனால் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு எவ்வளோ முக்கியம், மிக்சி எவ்வளோ முக்கியம், அயன் பாக்ஸ் எவ்வளோ முக்கியம், கிரைண்டர் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தோட்டமும் முக்கியமாக. நான் வேணால் எழுதி தரேன். தோட்டம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் நம்ம கடையில் போய் காய வாங்கிறது போகிறது வர்றதுலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணுறோம். அதனால் சுயமாக தோட்டம் வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணுமா.
தோட்டம் வச்சு அதில் வெங்காயம் தக்காளி காய்கறி பறித்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. நானே 4 நாளைக்கு காய் இருக்கு, எனக்கு 3 நாள் தான் அதை நான் வாங்குவேன். அதுவே சில சமயம் வத்த குழம்பு, சுண்டல் போட்டு வைக்கிறது, மட்டன் வைக்கிறது, இப்படி போயிடும். அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப மஸ்ட்டு தோட்டம். தோட்டம் ஆரம்பிங்க. கோடை விடுமுறையை அழகாக பயனுள்ளதாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள இட்டுன்னு வாங்க. மெயினாக நீங்கள் மட்டும் போகக்கூடாது, உங்கள் வீட்டு பேர பிள்ளைங்க குழந்தைங்க வரணும். சந்தோஷமாக செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.